ஹலோ காய்ஸ், இந்த வீடியோவில் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்காக நான் செலக்ட் பண்ணியிருக்க ஒரு கம்பெனியை பற்றி தான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். அந்த கம்பெனியோட நேம் வந்து சிஎம்எஸ் இன்ஃபோ சிஸ்டம். அந்த கம்பெனியோட கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் அப்படின்றது 533 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அண்ட் நம்ம ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பார்க்கும்போது மெயினாக பார்க்க போகிறது நம்ம வந்து வேல்யூவேஷன் அண்ட் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் அண்ட் ப்ராஃபிட்டபிலிட்டி, அதாவது ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் எப்படி இருக்குன்றத நம்ம பார்ப்போம். அதில் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் அப்படின்றது 9,000 crores கிட்ட இருக்குது. அதாவது வந்து இது வந்து ஒரு ஸ்மால் கேப் கம்பெனி. எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணுவோம் அப்படின்னா 10,000 crores கம்மியாக இருந்தது அப்படின்னா அது வந்து ஒரு ஸ்மால் கேப் கம்பெனி. 10,000 to 50,000 crores இருந்தது அப்படின்னா அது வந்து மிட் கேப் கம்பெனி நம்ம எடுத்துப்போம். 50,000 crores மேலே இருக்குது, ஒரு 1 lakh crores இருக்குது, அந்த மாதிரி கம்பெனிலாம் நம்ம வந்து லார்ஜ் கேப் கம்பெனி அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஸ்மால் கேப் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா, அந்த ஸ்மால் கேப் கம்பெனி வளர வளர நம்மளோட ப்ராஃபிட்டபிலிட்டியும் அதோட ப்ரைஸும் அந்த ஷேர் ப்ரைஸும் நல்ல க்ரோத் ஆகும் கம்பேரிங் டு லார்ஜ் கேப் கம்பெனி. ஏன்னா லார்ஜ் கேப் கம்பெனிலாம் ஆல்ரெடி வளர்ந்துட்ட கம்பெனி. இந்த மாதிரி ஸ்மால் கேப் கம்பெனிலாம் இப்போ க்ரோ ஆகிட்டு இருக்க கம்பெனி. ஸோ நான் உங்களுக்கு நிறைய ரிட்டர்ன்ஸ் வேணும் அப்படின்னு நினைக்கும் போது நீங்கள் ஸ்மால் கேப் கம்பெனியில் இந்த மாதிரி ஃபண்டமெண்டல் நல்லா இருக்க ஸ்மால் கேப் கம்பெனியில் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 5 years 10 years கழிச்சு ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் கம்பேரிங் டு லார்ஜ் கேப் கம்பெனி. அட் த சேம் டைம்ஸ் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, லார்ஜ் கேப் கம்பெனி கம்பேர் பண்ணும்போது ஸ்மால் கேப் கம்பெனியில் கொஞ்சம் ரிஸ்க்குமே அதிகம். ஒரு பெரிய மார்க்கெட் கரெக்ஷன் வருது அப்படின்னா கம்பேரிங் டு லார்ஜ் கேப் கம்பெனி ஸ்மால் கேப் கம்பெனி இன்னும் வேகமாக விழும். அதே சமயம் ரிகவரி ஆகும்போதுமே வந்து லார்ஜ் கேப் கம்பெனியோட இன்னும் நல்லாவே ரிகவரி ஆகும். ஸோ இதுதான் ஒரு விஷயம். அடுத்து நம்ம வந்து பி ரேஷியோ, அதாவது ப்ராஃபிட் வேல்யூவேஷன் செக் பண்ணும்போது நம்ம வந்து பிஇ ரேஷியோவும் இண்டஸ்ட்ரியல் பிஇ ரேஷியோவும் பார்ப்போம். இந்த கம்பெனியோட இண்டஸ்ட்ரியல் பிஇ ரேஷியோ வந்து 34 இருக்குது. அதாவது இந்த செக்டாரில் இருக்க மற்ற கம்பெனியோட ஆவரேஜ் பிஇ வந்து 34 இருக்குது. ஆனால் இந்த கம்பெனியோட பிஇ ரேஷியோ வந்து 24 தான் இருக்குது. அதாவது வந்து 10 points வந்து கம்மியாக இருக்குது. ஸோ மற்ற கம்பெனி கம்பேர் பண்ணும்போது இந்த செக்டாரில் இந்த சிஎம்எஸ் இன்ஃபோ அப்படின்ற கம்பெனியோட வேல்யூவேஷன் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். அண்ட் தென் வந்து நம்ம இன்னும் முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம் அப்படின்னு வந்தால் டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ. அதாவது இந்த கம்பெனிக்கு எவ்வளோ கடன் இருக்குது அப்படின்னு பார்த்தா 0.09 தான் இருக்குது அதோட ரேஷியோவில். ஸோ ரொம்பவே கம்மியாக இருக்குது அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். ஜென்ரலாக வந்து 1.5 கீழே இருந்தால் அது ஒரு நல்ல கம்பெனி. இதில் வந்து நமக்கு வந்து 0.09 தான் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு டெப்ட் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்க மாதிரி நம்ம அஸ்யூம் பண்ணிக்கலாம். அண்ட் தென் வந்து இவங்க டிவிடெண்ட்டுமே வந்து 1.04 கொடுக்குறாங்க. அண்ட் ஃபேஸ் வேல்யூ வந்து 10 இருக்குது. அதாவது வந்து மேக்ஸிமம் 10 தான் இருக்கும். இந்த கம்பெனியில் 10 இருக்குது. ஸோ அதுவுமே ஒரு நல்ல விஷயம். அதாவது ஃபண்டமெண்டலாக ஒரு நல்ல ஸ்டாக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கணுமோ அது எல்லாமே இந்த கம்பெனியில் சிஎம்எஸ் இன்ஃபோ சிஸ்டமில் இருக்குது. அண்ட் தென் வந்து நம்ம முக்கியமாக பார்க்க போகிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த கம்பெனியோட ப்ராஃபிட்டபிலிட்டி தான் ஒரு கம்பெனிக்கு ரொம்பவே முக்கியம். ஸோ நம்ம லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக பார்க்குறோம் அப்படின்றதுனால இயர்லி ப்ராஃபிட் சென்ட் பண்ணியிருக்கோம். இல்லை நீங்கள் நோட் பண்ணிங்க அப்படின்னா 2020 இந்த கம்பெனியோட ப்ராஃபிட் அப்படின்றது ஸ்டாண்டர்டாக இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. ஸோ இதை விட ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் தேவையில்லை ஒரு பர்ஃபெக்டான P&L ஸ்டேட்மெண்ட்டுக்கு. அண்ட் தென் வந்து உங்களோட சேல்ஸுமே வந்து ஸ்டாண்டர்டாக இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது. அண்ட் மெயினான விஷயம் குவார்ட்டர்லி ப்ராஃபிட்மே வந்து ரொம்ப ஸ்டாண்டர்டாக இருக்கிறத உங்களால் பார்க்க முடியும். அட் த சேம் டைம்ஸ் உங்களோட குவார்ட்டர்லி சேல்ஸ், அதாவது ரெவன்யூமே வந்து ரொம்பவே ஸ்டாண்டர்டாக இருக்குது. ஸோ ஃபினான்ஷியலும் ரொம்ப நல்லா இருக்குது, டெப்ட்டும் கம்மியாக இருக்குது, வேல்யூவேஷனும் அட்ராக்டிவாக இருக்குது. அதே வந்து மார்க்கெட் கேபிட்டலைசேஷனுமே வந்து ஒரு ஸ்மால் கேப் கம்பெனியாக இருக்குது. ஸோ வந்து ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு ஸ்மால் கேப் கம்பெனி பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த சிஎம்எஸ் இன்ஃபோ அப்படின்றது வந்து ஒரு பெஸ்ட்டான கம்பெனியாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம அடுத்து டெக்னிக்கல் பார்ட்டில் பார்ப்போம். ஸோ இதை பார்க்கும்போது தான் வந்து இப்போ இந்த கம்பெனியில் என்ட்ரி ஆகலாமா அப்படின்றதுக்கான ஐடியா நமக்கு கிடைக்கும். இதோட ஹையஸ்ட் ப்ரைஸ், அதாவது ஆல் டைம் ஐ அப்படின்ற ப்ரைஸ் வந்து 617 அந்த ப்ரைஸ் ஜோனில் இருக்குது. ஸோ அங்கேருந்து ரீசெண்ட் ஒரு 1 month பேக் வந்து நல்ல கரெக்டாகி ஒரு 25% அளவுக்கு கரெக்டாகி அங்கேருந்து பவுன்ஸ் பேக் ஆகி இப்போ இந்த ஷேரோட ப்ரைஸ் மேலே போயிட்டுருக்கு. ஒரு நல்ல ஒரு க்ளீனான அப் ட்ரெண்டில் போயிட்டுருக்கு. அண்ட் ரீசெண்டாக வந்து அதோட 30 days மூவிங் ஆவரேஜ், இந்த எல்லோ கலர் லைன் வந்து 30 days மூவிங் ஆவரேஜ் அண்ட் பிளாக் கலர் லைன் வந்து 200 days மூவிங் ஆவரேஜ். அந்த 200 days மூவிங் ஆவரேஜாக சப்போர்ட் எடுத்து அண்ட் தென் வந்து 30 days மூவிங் ஆவரேஜுமே வந்து பிரேக் அவுட் கொடுத்து இப்போ மேலே போயிட்டுருக்கு. அண்ட் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கரெக்ஷன், அதாவது இந்த பிரேக் அவுட்டுக்கு ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் மாதிரி கொடுத்துட்ருக்கு. ஸோ உங்களுக்கு அடுத்த சப்போர்ட் ஜோன் அப்படின்றது இந்த 30 days மூவிங் ஆவரேஜ், அதாவது 520 இந்த 525 அந்த ப்ரைஸ் ஜோனில் உங்களுக்கு வந்து சப்போர்ட் இருக்குது. ஸோ அங்கே வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு ஷார்ட் டேர்ம் ப்ராஃபிட்டாக கூட ஆல்மோஸ்ட் ஒரு 8% வந்து கிடைக்கும் அதோட ப்ரீவியஸ் சைடில். ஸோ இதுதான் வந்து இந்த ஷேரை பொறுத்தியமான ஒரு ஸ்டாப் லாஸ் வந்து நீங்கள் பார்க்கும்போது ஒரு 200 days மூவிங் ஆவரேஜாக ஸ்டாப் லாஸாக வச்சுக்கோங்க. சப்போஸ் நீங்கள் வந்து ஸ்விங் ட்ரேடிங்க்கு பார்க்குறீங்க அப்படின்னா. பட் ஆனால் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பார்க்குறவங்களுக்கு இதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா எவ்வளோ அந்த ஷேரோட ப்ரைஸ் வந்து டவுன் ஆகுதோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு வந்து லாபம் தான். ஸோ நீங்கள் வந்து வாங்கிக்கிட்டே ஆவரேஜ் பண்ணிக்கிட்டே போயிட்டு இருக்கலாம். ஸோ அதுதான் வந்து இந்த கம்பெனியை பற்றிய ஃபண்டமெண்டல் அண்ட் டெக்னிக்கல் அனாலிசிஸ். ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது கம்பெனியை பற்றி அனாலிசிஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.